அன்னை லோகாம்பாள் பிரசவம் பார்ப்பதில் மிகவும் கெட்டிக்காரர். கூடுவாஞ்சேரியில் உள்ள மக்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காவது பிரசவம் பார்க்கும் நேரமென்றால் முதல் அழைப்பு அன்னைக்குத்தான் வரும். அன்னை உடனே சென்று அவர்களுக்கு பிரசவம் பார்த்துவிட்டு அவர்களுக்கு தேவையான பத்திய சாப்பாடு செய்து கொடுப்பார். சில சமயங்களில் குழந்தை பிறந்த சில வாரங்களிலோ சில தினங்களிலோ குழந்தைக்கு உரம் விழுந்துவிடும். உரம் என்றால் குழந்தை எதற்காக அழுகிறதென்றே தெரியாது. பால் குடிக்காமல் அழுது கொண்டே இருக்கும். உடலில் எங்காவது இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் தடையாக இருந்தால் அது குழந்தைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழத் தொடங்கும். அப்படி இருந்தால் குழந்தையை முதலில் அன்னை லோகாம்பாளிடமே காண்பிப்பார்கள். குழந்தையை கையில் வாங்கிய சில நிமிடங்களில் அன்னைக்கு தெரிந்துவிடும் என்ன பிரச்சனை என்று. முதலில் குழந்தையை தனது காலில் போட்டு அதை சமாதானம் செய்ய முயல்வார். விளக்கெண்ணெயை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நன்கு தேய்த்து விடுவார். பிறகு குழந்தையின் இரு கால்களையும் தன் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் கொண்டு பிடித்து தலைகீழாக குழந்தையை விட்டு 3 முறை ஊசல் போல் ஆட்டுவார்கள். பிறகு மிகவும் கவனமாக அந்த குழந்தையை மேலே தூக்கி இடது கை கொண்டு பிடிப்பார்கள். இந்த முறையை இக்காலத்தில் பார்ப்பது மிக அரிது. 1 மணி நேரத்தில் குழந்தை சரியாகிவிடும். அன்னைக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துவிட்டு செல்வார்கள். வாழ்க வளமுடன்.